உலகில் ஏதோ ஒரு மொழியில் உருவாக்கப்படுகின்ற ஒரு நல்ல சினிமா அதற்கு தொடர்பே இல்லாத வேறொரு மொழியில் உருவாக்கப்படுகின்ற சினிமாக்களுக்கு ஆதார புள்ளியாக அமையும். அப்படி ஹாலிவுட்டில் ஆல்ஃபிரட் ஹிட்ச்காக் உருவாக்கிய சைக்கோ திரைப்படம் அதன் பிறகு அமெரிக்காவில் உருவான பல த்ரில்லர் சினிமாக்களுக்கும் உந்து சக்தியாக அமைந்தது. இன்றைக்கும் சைக்கோ கொலைகாரனை பற்றி உலகம் முழுவதிலும் எடுக்கப்படும் சினிமாக்களுக்கு சைக்கோ திரைப்படத்தின் பாதிப்பு நிச்சயம் இருக்கும். அதுபோல தமிழ் சினிமாவில் உருவாக்கப்படும் ஒவ்வொரு ஜானர் சினிமாக்களுக்கும் முன்னோடி சினிமாக்கள் இருக்கத்தான் செய்கின்றன. அந்த வகையில் தமிழ் சினிமா வரலாற்றில் 80களுக்கு பிறகு வந்த அத்தனை சைக்கோ த்ரில்லர் படங்களுக்கும் முன்னோடியாக அமைந்த திரைப்படம் பாரதி ராஜாவின் சிகப்பு ரோஜாக்கள். 16 வயதினிலை படம் மூலம் தமிழ் சினிமாவில் ஒரு புதிய பாய்ச்சலை நிகழ்த்திய இயக்குனர் பாரதி ராஜா தனது 2வது படமான கிழக்கே போகும் ரயில் படத்தையும் கிராமம் சார்ந்த பின்னணியிலேயே உருவாக்கினார். 16 வயதினிலை, கிழக்கே போகும் ரயில் என 2 திரைப்படங்களும் பெரிய வெற்றியை பெற்று பாரதி ராஜாவுக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுத்தன. ஆனாலும் பாரதி ராஜாவால் கிராமம் சார்ந்த கதைகளை மட்டுமே திரைப்படமாக உருவாக்க முடியும், அவரால் ஒருபோதும் நகரம் சார்ந்த ஒரு மாடர்ன் கதையை திரையில் படைக்க முடியாது என்ற விமர்சனமும் அன்றைய தேதியில் எழுந்தது. தன்மேல் வீசப்பட்ட விமர்சனங்களுக்கு பதில் சொல்லும் வகையில் ஒரு ஸ்டைலிஷான மாடர்ன் திரைப்படத்தை உருவாக்க நினைத்தார் பாரதி ராஜா. அந்த சமயத்தில் கடுமையான விமர்சனங்களுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் மத்தியில் உருவாக்கப்பட்ட திரைப்படம் சிகப்பு ரோஜாக்கள். அந்த காலகட்டத்தில் ஆங்கில பத்திரிகைகள் படிப்பதில் ஆர்வம் கொண்டவர் பாரதி ராஜா. தி இல்லஸ்ட்ரேட் வீக்லி ஆஃப் இந்தியன் என்கின்ற ஆங்கில பத்திரிகையில் ஒரு கட்டுரையை வாசித்தார். திருநெல்வேலியைச் சேர்ந்த ராமன் ராகவா எனும் சைக்கோ கொலைகாரன் தொடர்ந்து 12ற்கு மேலான பெண்களை கொலை செய்தவன். மனைவியால் பாதிக்கப்பட்ட அவனுக்கு அதன் பிறகு பெண்கள் மேல் தீராத வெறுப்பு உண்டாகவே சைக்கோ கொலைகாரனாக மாறி தொடர் கொலைகளை செய்து வந்தான். அவனது கதைகளை படித்த பாரதி ராஜாவுக்கு ஒரு சைக்கோ கொலைகாரன் பற்றிய கதையை உருவாக்கி அதனை படமாக்க வேண்டும் என்கின்ற ஆசை உருவானது. அதன் பிறகு பாரதி ராஜாவால் உருவாக்கப்பட்ட கதைதான் சிகப்பு ரோஜாக்கள் படத்தின் கதை. சிகப்பு ரோஜாக்கள் கதையை அன்றைய தேதியில் பிரபலமான சில கதாநாயகர்களிடம் கூறினார் பாரதி ராஜா. ஆனால் நாயகனின் கதாபாத்திரம் முழுக்க முழுக்க எதிர்மறையான கதாபாத்திரம் என்பதால் ஹீரோவாக நடிப்பதற்கு அந்த நடிகர்கள் தயங்கினர். அதன் பிறகு சில யோசனைகளுக்கு பிறகு தன்னுடைய முதல் பட நாயகனான கமலஹாசனிடம் சிகப்பு ரோஜாக்கள் படத்தின் முழு கதையை சொன்னார் பாரதி ராஜா. எதிர்மறை கதாபாத்திரம் என்றாலும் கூட கதையின் கணத்தையும் கதாபாத்திரத்தின் ஆழத்தையும் மிகச்சரியாக புரிந்து கொண்ட கமல்ஹாசன் மறுப்பு ஏதும் சொல்லாமல் உடனடியாக சிகப்பு ரோஜாக்கள் படத்தில் நடிப்பதற்கு சம்மதித்தார். 1978ஆம் ஆண்டு கமலஹாசனின் திரை வாழ்க்கை மெல்ல மெல்ல உச்சத்திற்கு செல்ல ஆரம்பித்த காலகட்டம். பாலச்சந்தரின் மரோ சரித்திரா, ஸ்ரீதரின் இளமை ஊஞ்சலாடுகிறது என அடுத்தடுத்து வெற்றி படங்களில் நேர்மையான கதாபாத்திரங்களை ஏற்று நடித்த கமல்ஹாசன் மிகவும் துணிச்சலான முழுக்க முழுக்க ஓர் எதிர்மறை கதாபாத்திரத்தை ஏற்று நடித்தார். ஒவ்வொரு படத்திலும் ஏதாவது ஒன்றை வித்தியாசமாக செய்ய வேண்டும் என்கின்ற ஆர்வம் கமல்ஹாசனுக்கு அந்த காலகட்டத்திலேயே உண்டாகிவிட்டது. மற்ற படங்களைப் போல அல்லாமல் சிகப்பு ரோஜாக்கள் படத்திற்காக தன்னுடைய குரலையும் வசனம் பேசுகின்ற மாடுலேஷன்களையும் சற்றே மாற்றிக்கொண்டார் கமல்ஹாசன். குறிப்பாக ஸ்ரீதேவியை பார்ப்பதில் தொடங்கி அவருக்கு தன்னுடைய சுயரூபம் தெரியும் வரையிலான அத்தனை காட்சிகளிலும் அதிர்ந்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் நடிப்பு மட்டுமன்றி குரலிலும் மென்மையை வெளிப்படுத்தி ஆரவாரமில்லாமல் அமைதியாக ஜொலித்தார் கமல்ஹாசன். ஸ்ரீதேவியை கவர்வதற்காக ஜவுளி கடையில் செய்யும் அத்தனை காதல் சேட்டைகளிலும் அவரது மென்மையான அதே நேரம் ஸ்டைலிஷான நடிப்பு அந்த கதாபாத்திரத்தை ரசிகர்களுக்கு பிடித்தமான கதாபாத்திரமாக மாற்றியது. அதுவரை தன்னை ஒரு வித மர்மம் கலந்த அமைதியான மனிதனாக காட்டிக்கொள்ளுகின்ற கமல்ஹாசன் முதல் முறையாக ஸ்ரீதேவியிடம் வெடித்து சிதறுகின்ற காட்சி நுட்பமானது. நத்திங் என்கின்ற ஒரு வார்த்தையை மட்டுமே சில மாடுலேஷன்களில் கூறுகிற கமல்ஹாசன் திடீரென வெடித்து சிதறி பிறகு தன்மையாக மாறுவது ஒரு சைக்கோவை ரசிகர்களின் கண்முன் நிறுத்தியது. கெட்ட விஷயங்களை செய்கின்ற அனைத்து நாயகர்களுக்கும் தமிழ் சினிமாவில் ஒரு பிளாஷ்பேக் காட்சி இருக்கும். ஏன் அந்த நாயகன் கெட்ட விஷயங்களை செய்கிறான் என ரசிகர்களுக்கு கூறுவதற்காகவும் அவனது தரப்பை நியாயப்படுத்துவதற்காகவும் அந்த மாதிரியான பிளாஷ்பேக் காட்சிகளை வைப்பார்கள். அந்த வகையில் சிகப்பு ரோஜாக்கள் படத்தில் கமல்ஹாசனின் சிறுவயது பிளாஷ்பேக் இன்றளவும் சிகப்பு ரோஜாக்கள் படத்தின் ஹைலைட் காட்சியாக கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக சிறுவயது கமல் தொடர் ஏமாற்றங்களுக்கும் கொடுமைகளுக்கும் பிறகு பேசுகின்ற
குத்துங்க எஜமா குத்துங்க வசனம் இன்றளவும் ரசிகர்களால் கொண்டாடப்படக்கூடிய வசனங்களுள் ஒன்று. ஒரு கதாபாத்திரத்தின் மேல் அடுத்தடுத்து கோபம், பரிதாபம், பயம் என எல்லா உணர்வுகளும் ரசிகர்களுக்கு உண்டாகிவிட்டால் அந்த கதாபாத்திரம் திரையில் வெற்றி அடைந்து விட்டது என்று பொருள். பாரதி ராஜாவின் அட்டகாசமான திரைக்கதை திரையில் கமல் ஏற்று நடித்த திலீப் கதாபாத்திரத்தின் மேல் ஒருவித ஈர்ப்பை உண்டாக்கியது. ஸ்ரீதேவியை கொலை செய்வதற்காக துரத்தி கொண்டு செல்லுகின்ற காட்சிகளில் தன்னுடைய மூர்க்கத்தனமான நடிப்பின் படியே ரசிகர்களுக்கு பயத்தை உண்டாக்கிய கமல்ஹாசன் கிளைமாக்ஸ் காட்சியில் அதற்கு நேர்மாறாக தன்னுடைய நடிப்பின் மூலம் பரிதாபத்தை சம்பாதித்து விடுவார். சிறையில் ஸ்ரீதேவியை சந்திக்கின்ற இறுதி காட்சியில் தன்னுடைய நுட்பமான நடிப்பு மற்றும் முகபாவனைகளின் வழியே திலீப் என்கின்ற சைக்கோ கொலைகாரனுக்கு ரசிகர்கள் மத்தியில் அன்பும் அனுதாபமும் உண்டாகுமாறு செய்து விடுவார் கமல்ஹாசன். பின்னாட்களில் அவர் மனநலம் பாதிக்கப்பட்ட பல கதாபாத்திரங்களில் நடித்திருந்தாலும் கூட சிகப்பு ரோஜாக்கள் திலீப் கதாபாத்திரம் அவருடைய ஆரம்பகால கதாபாத்திரங்களில் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏற்கனவே பாரதி ராஜாவின் மயிலாக அன்றைய இளைஞர்களை கிறுக்கு பிடிக்க வைத்த ஸ்ரீதேவிக்கு மேலும் புகழ் சேர்த்த படமாக மாறியது சிகப்பு ரோஜாக்கள். ஓர் ஆணின் தொடர் பார்வைகளும் அவனுடைய அன்பும் சராசரி பெண்ணுடைய மனதை எப்படி ஈர்க்கின்றன என்பதை தன்னுடைய இயல்பான நடிப்பின்படியே வெளிக்காட்டினார் ஸ்ரீதேவி. பொதுவாகவே த்ரில்லர் படங்களில் நாயகியின் நடிப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது. திரையில் நாயகி காட்டுகின்ற பயம்தான் ரசிகர்களுக்கு கடத்தப்படும். அந்த வகையில் பார்க்க போனால் சிகப்பு ரோஜாக்கள் படத்தில் ஸ்ரீதேவி காட்டிய மிரட்சியான பயம் கலந்த நடிப்பு படத்தின் ஆதார புள்ளியாக அமைந்தது. படத்தின் தொடக்கத்தில் மென்மையான அழகு பதுமையாக ஜொலிக்கின்ற ஸ்ரீதேவி அந்த வீட்டின் மர்மங்களை அடுத்தடுத்து தெரிந்து கொள்ளுகின்ற காட்சி மிரட்டலானது. பூனை தனது ரத்தத்தை குடித்த பிறகே பயத்தின் உச்சிக்கே செல்கின்ற ஸ்ரீதேவி தோட்டத்தில் பார்க்கும் மற்றொரு காட்சிக்கு பிறகு பீதியின் எல்லைக்கே சென்று விடுவார். அதனைத் தொடர்ந்து அந்த வீட்டில் இருந்து தப்பித்து கமல்ஹாசனிடம் இருந்து தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ள போராடுகின்ற ஒவ்வொரு காட்சியிலுமே சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தினார் ஸ்ரீதேவி. பயமுறுத்தும் அந்த கருப்பு பூனையிடம் இருந்தும் கமல்ஹாசனிடம் இருந்தும் தப்பித்து செல்லுகின்ற காட்சிகளில் தன்னுடைய பயம் கலந்த நடிப்பின் வழியே ரசிகர்களை கவர்ந்தார் ஸ்ரீதேவி. தனது கணவன் அத்தனை கொலைகள் செய்த சைக்கோ கொலைகாரன் என்றாலும் கூட எப்படியும் அவன் திருந்தி தன்னுடன் வாழப்போகிறான், தன்னுடைய தாலிக்கு எந்த பங்கமும் வரப்போவதில்லை என நம்புகின்ற ஸ்ரீதேவியின் சாரதா கதாபாத்திரம் தூய அன்பால் நிறைந்தது. இறுதியாக சிறையில் ஸ்ரீதேவி கமல்ஹாசனுக்காக உருகுவதும் கமல்ஹாசன் ஸ்ரீதேவி பெயரையே சுவர் முழுவதிலும் எழுதி வைப்பதும் பாரதி ராஜாவின் கிளாசிக் டச்சுகளில் ஒன்று. 16 வயது நிலை படத்தில் பத்தவச்சுட்டையே பரட்ட என்கின்ற தன்னுடைய தனித்துவமான அதே நேரம் நக்கலான வசனங்களால் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமான கவுண்டமணி சிகப்பு ரோஜாக்கள் படத்தில் சில காட்சிகளில் மட்டுமே வந்தாலும் கூட தன்னுடைய வசனங்களால் ரசிகர்களுக்கு சிரிப்பை வரவழைத்தார். கிழக்கே போகும் ரயிலில் ஏற்று நடித்த பாத்திரம் போல் முக்கியத்துவம் உள்ள பாத்திரம் இல்லை என்றாலும் கூட கமலஹாசனுடனான சில காட்சிகளில் நக்கலாக ஸ்கோர் செய்தார் கவுண்டமணி. பின்னாட்களில் தமிழ் சினிமாவில் மிக பெரும் ஆளுமைகளாக ஜொலித்த பல திறமையான நடிகர் நடிகைகள் சிகப்பு ரோஜாக்கள் படத்தில் சிறிய கதாபாத்திரங்களை ஏற்று நடித்துள்ளனர். அவற்றில் முக்கியமானவர் வடிவுக்கரசி. இயக்குனர் பாரதி ராஜாவால் அறிமுகப்படுத்தப்பட்ட வடிவுக்கரசி கமல்ஹாசனுடன் உரையாடுகின்ற ஒரே காட்சியில் அட்டகாசமாக ஸ்கோர் செய்தார். வசனங்களை பழிச்சென்று பேசுவது தொடங்கி தைரியமான நடிப்பை வெளிப்படுத்திய வடிவுக்கரசியின் திரை வாழ்க்கையில் சிகப்பு ரோஜாக்கள் ஒரு முக்கியமான சினிமாவாக அமைந்தது. 16 வயது நிலை, கிழக்கே போகும் ரயில் என பாரதி ராஜாவின் 2 படங்களிலும் உதவி இயக்குனராக வேலை செய்த பாக்கியராஜ் சிகப்பு ரோஜாக்கள் படம் மூலம் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்தார். ஆம், கலைமணி, ஆர் செல்வராஜ் என 2 முக்கியமான கதாசிரியர்களுக்கு பிறகு பாரதி ராஜாவால் சிகப்பு ரோஜாக்கள் மூலம் வசனகர்த்தாவாக மாறினார் பாக்கியராஜ். சிகப்பு ரோஜாக்கள் படத்தில் பாக்கியராஜின் வசனங்கள் நன்கு எடுபட்டன. குறிப்பாக ஸ்ரீதேவி கமலஹாசன் என இருவருக்கும் இடையேயான காதல் சார்ந்த காட்சிகளை தனது சுவாரஸ்யமான வசனங்கள் மூலம் அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி சென்றார் பாக்கியராஜ். வசனங்கள் எழுத பயன்படுத்திக் கொண்டதோடு பாக்கியராஜை சில காட்சிகளிலும் நடிக்க வைத்தார் பாரதி ராஜா. குறிப்பாக கமலஹாசனை வெறுப்பேத்துகின்ற சில காட்சிகளில் நகைச்சுவையான நடிப்பை வெளிப்படுத்திய பாக்கியராஜ் ஏற்று நடித்த சர்வர் கதாபாத்திரம் சிகப்பு ரோஜாக்கள் கதையின் முக்கிய கதாபாத்திரமும் கூட.
பாரதி ராஜாவின் முதல் 2 படங்களிலுமே பாடல்கள் முக்கிய பங்கு வகித்தன. அதிகமான பாடல்கள் மூலம் கதாபாத்திரங்களின் உணர்வுகளை ரசனையாக ரசிகர்களுக்கு கடத்துகின்ற பாரதி ராஜா அதற்கு முற்றிலும் நேர்மாறாக சிகப்பு ரோஜாக்கள் படத்தில் 2 பாடல்களை மட்டுமே பயன்படுத்திக் கொண்டார். இந்த மின்மினிக்கு பாடலை மலேசியா வாசுதேவன் பாட, நினைவோ ஒரு பறவை பாடலை கமல்ஹாசன் தன்னுடைய தனித்துவமான குரலில் பாடி அசத்தினார். அதற்கு முன்பு அவள் அப்படித்தான் படத்தில் பன்னீர் புஷ்பங்களே எனும் சோக பாடலை இளையராஜாவின் இசையில் பாடிய கமல்ஹாசன் முதன்முறையாக பாடிய ஒரு அட்டகாசமான டூயட் பாடல் நினைவோ ஒரு பறவை பாடல். கமல்ஹாசனின் குரலில் எங்கோ ஒடிந்திருக்கின்ற ஒரு சொக்க வைக்கும் தன்மையை புரிந்து கொண்ட இளையராஜா குறிப்பிட்ட அந்த பாடலில் அவரது கிரக்கமான குரலை மிகச்சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டார். பாடல்களோடு மட்டுமன்றி பின்னணி இசை மூலமாகவும் இளையராஜா மிரட்டிய திரைப்படம் சிகப்பு ரோஜாக்கள். படத்தின் டைட்டில் இசையில் கிட்டத்தட்ட ஒரு ஜாஸ் பாடல் போன்றதொரு இசை துணுக்கை உருவாக்கிய இளையராஜா அதன் பிறகு வருகின்ற காட்சிகளில் முற்றிலுமாக வெரைட்டி காட்டினார். அதிலும் குறிப்பாக கமல்ஹாசன் அடங்காத வெறியுடன் மூர்க்கமாக ஸ்ரீதேவியை துரத்துகின்ற காட்சிகளில் நெஞ்சை பதைபதைக்க வைக்கும் மிரட்சியான பின்னணி இசையை வழங்கி அமர்க்களம் செய்தார் இளையராஜா. சிகப்பு ரோஜாக்கள் வெளியான பிறகு பாரதி ராஜாவால் கிராமம் சார்ந்திராத ஒரு நகரத்து கதையையும் வெற்றிகரமாக இயக்க முடியும் என்று புரிந்து கொண்டது அன்றைய தமிழ் சினிமா. சிகப்பு ரோஜாக்கள் படத்தை பார்த்த விமர்சகர்கள் மெட்ராஸை அத்தனை ஸ்டைலாக பாரதி ராஜா காட்டியுள்ளார் என்று எழுதினர். அதன் பிறகு இந்திய சினிமாவில் சிகப்பு ரோஜாக்கள் படத்திற்கு கிடைத்த அந்தஸ்து என்பது மிகப்பெரியது. படம் வெளியான சில மாதங்களிலேயே பாரதி ராஜாவை ரத்தின கம்பளம் போட்டு வரவேற்றது இந்தி சினிமா. ஆம், சிகப்பு ரோஜாக்கள் படத்தை பாலிவுட்டின் காதல் மன்னன் ராஜேஷ் கண்ணாவை வைத்து ரெட் ரோஸ் என்ற பெயரில் ரீமேக் செய்த பாரதி ராஜா வடக்கிலும் தன்னுடைய முத்திரையை பதித்தார். காலப்போக்கில் எவர்கிரீன் கல்ட் சினிமாவாக மாறிப்போன சிகப்பு ரோஜாக்கள் பின் நாட்களில் வெளியான மன்மதன், நடுநிசி நாய்கள் போன்ற சைக்கோ த்ரில்லர் படங்களுக்கு முன்னோடியாக அமைந்தது. இன்றைக்கும் தமிழ் சினிமாவின் ஆகச்சிறந்த த்ரில்லர் சினிமாக்களுக்கான ரெஃபரன்ஸ் சினிமாவாக கருதப்படுகின்ற சிகப்பு ரோஜாக்கள் திரைப்படம் கமல்ஹாசன், பாரதி ராஜா என இருவரும் ஆளுமைகளின் முத்திரை பதித்த சினிமாவும் கூட.